இன்னைக்கு நம்ம த கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் டெமானிக் கல்டிவேஷன் சீசன் 1 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். என்னடா ஸ்ட்ரைட்டாக எபிசோட் 8 போடுறேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே நேரோ டைம்ங்கிற சேனலில் மொதல் 7 எபிசோடை போட்டாங்க. அதில் 14 எபிசோட்னு இருக்கும். ஒவ்வொரு எபிசோடையும் ரெண்டாக போட்டிருக்காங்க. அதனால மொத்தம் அங்கே 14 இருக்கும். ஆல்ரெடி அவங்க 7 எபிசோட் போட்டாங்க. எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா சீசன் 2 போடலாம் தான் எனக்கு ஐடியா. இதுக்கு முன்னாடி இருக்க இந்த எபிசோட்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு சீசன் 2க்கும் புரியும். அதனால தான் 8வது எபிசோட்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். அது நினச்சிக்காதீங்க. அதனால இந்த எபிசோடு 8 பார்க்கறதுக்கு முன்னாடி நேரோ டைமில் இருக்க அந்த 14 எபிசோடை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த 8 பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக புரியும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் இந்த சீரிஸை கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த சீரிஸை போடுறேன். அதோட நம்ம சேனல் 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. எப்போதுமே நீங்கள் எனக்கு இப்படி சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம சீரிஸை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இதில் போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு வில் வித்த போட்டி நடத்தியிருப்பாங்க. மொத்தம் 5 கிளான் இருக்கும். அவங்க எல்லாருக்குமே போட்டி நடந்திருக்கும். அதில் நம்ம ஹீரோவோட கிளான் தான் ஜெயிச்சிருப்பாங்க. தோற்று போனவங்க வில்லன் டீம்னே வச்சுப்போம். இவங்க தான் தோற்று போயிருப்பாங்களா, இங்கே அதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சீனில் தான் கட்டுறாங்க. வில்லனோட பையன் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி நம்ம அந்த வில்வித்தையில் தோத்துட்டோம், என் குடும்பத்துக்கு நான் அசிங்கத்தை தேடி கொடுத்துட்டேன், வென் கிளானை இப்போ அசிங்கப்பட்டுருச்சு என்னால், அந்த மித்த 4 கிளான்ஸும் ரொம்ப ஏமாற்றிட்டாங்க, அப்படி தான் அவங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா பார்க்குறாரு. அவர் இவனை தான் ஏதோ சொல்ல போகிறான்னு நினச்சா இவனை எதுவுமே அவர் சொல்லலை. அவர் பாட்டுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அந்த மித்த 4 கிளான்ஸும் ரொம்ப துமுறாக நடந்துக்கிட்டாங்க, ரொம்ப துமுறு பிடிச்சவங்க, அவங்களோட இடத்த நம்ம காட்டணும், அவங்க எங்கே இருக்காங்கங்கிறத நம்ம தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும், நம்ம யாருங்கிறது அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. அதுக்கடுத்து கட்டுறாங்க. அதுக்கடுத்து இந்த வென் கிளான் என்ன பண்ணுறாங்க, அதை அந்த வில்லன் டீம் என்ன பண்ணுறாங்க, மித்த கிளானில் இருக்க எல்லாரையுமே அடித்து கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே ரத்த வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கூட ஸ்கூலில் படிச்சிருப்பான் தெரியுமா, அந்த ஸ்கூலே கொளுத்தி விட்டுடுறாங்க. அந்த ஸ்கூலோட ஹெட்டு கோசுலான் கிளானோட ஹெட்டு இப்போ ரொம்ப காயப்பட்டுட்டாராம். அதோட அந்த அண்ணன் நம்ம லஞ்சானோட அண்ணன் எங்கன்னே தெரிலையாம். இப்படி எல்லாரையுமே இவங்க கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு புதுசாக ஒரு ரூலையும் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன இப்போ இந்த வென் கிளான் இப்போ ஸ்கூல் நடத்த போகிறாங்களாம். இது மாதிரி நாங்கள் ஸ்கூல் நடத்த போகிறோம், அதனால உங்கள் கிளானில் இருக்க எல்லாருமே இங்கே படிக்கணும், குடும்பத்துக்கு ஒருத்தர் வச்சு அமுச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயமாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட குடும்பத்தை தான் கட்டுறாங்க. இங்கே அந்த அம்மா கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வில்லைங்க என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்காங்க. இப்போ வெறும் ஸ்கூல் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் ஒருத்தரை கூட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியும், இவங்களை ஒரு ஹாஸ்டேஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது தானே கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கோவப்பட்டிருக்கப்ப ஹீரோவோட அண்ணன் தான் சொல்லிட்டு இருக்கான், கவலைப்படாதீங்கம்மா நான் போகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த அம்மா லீடர்கிட்ட கேட்குறாங்க. லீடர்னா இவங்களோட ஹஸ்பண்ட் தான். அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இது மாதிரி இவனே அமுச்சு வைக்க போகிறீங்களா, அது நம்ம ஹீரோ தான் சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, அவன் விருப்பப்பட்டா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே இவங்களுக்கும் வருது, என்ன அடுத்தவன் பிள்ளை இவ்வளோ பத்திரமா வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், அவன் விருப்பப்பட்டா போகணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப ஹீரோ சொல்கிறான், நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்களுக்கு இவனை சுத்தமாகவே பிடிக்காது. இவங்க அப்பா அவன் மேலே கொஞ்சம் செல்லமாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. இதில் வேற அந்த ஹீரோவோட அண்ணனை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க, நீ தான் இந்த குடும்பத்துக்கு அடுத்த லீடர், நீ என்னன்னா அவன் கூட சேர்ந்துக்கிட்டு விளையாட்டுத்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்க, இன்ன வரைக்கும் அந்த கல்டிவேஷன்லேயோ இல்லாட்டி நைட் ஹண்ட்லேயோ எதுலேயுமே நீ முன்னேறலை, அவன் உன்னை விட எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்கான், உன்னை நான் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் கோவப்பட்டுட்டு இவனை அசிங்கப்படுத்திட்டு அப்படியே வெளில போகிறாங்க. இங்கே நம்ம வில்லனோட இடத்த தான் கட்டுறாங்க. இங்கே எல்லா கிளானை சேர்ந்த எல்லாருமே வந்திருக்காங்க. இங்கே ஸ்கூலில் படிக்கணும்ல அதுக்காக வந்திருக்காங்க. அப்போ தான் அங்கே அந்த வில்லனோட பையன் உட்காரான். அவன் பேர் வென்ஷோ. அவன் உட்காந்துட்டு கூட ஒரு பொண்ணை வேற கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஹீரோ பற்றி கேட்டுட்டு இருக்கான், யாரா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் கூட இருக்கவன் சொல்லிட்டு இருக்கான், அது அந்த வென்ஷோவோட ஒய்ஃபுக்கு மேடாக இருந்தவங்களாம். இவன் ஒரு கேவலமான ஒருத்தன் பாரு, அந்த மேடையே இப்போ கூட வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா பொண்ணுங்களெல்லாம் இந்த ஸ்கூலுக்கு அமுச்சு வச்சுருக்காங்க. அதில் ஒரு பொண்ணை பார்த்துட்டு இந்த வில்லனோட பையன் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த மேடும் பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே லஞ்சாக நின்றுட்டு இருக்கான். ரொம்ப டயர்டாக நிற்கிறான். பார்க்க உடம்பு சரியில்லாத மாதிரி தான் இருக்குது. அதை தான் ஹீரோ பார்த்துட்டு சொல்கிறான், அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போலையே அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் இந்த ஷோ அந்த பணியாளை விட்டு சொல்கிறான், இது மாதிரி என்னென்ன ரூல்ஸ் இந்த ஸ்கூலில் படிக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி உங்கள்கிட்ட இருக்க வாழெல்லாம் எங்கள்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எல்லாருக்குமே வருது. எப்படி அவங்கள்ட்ட இருக்க வாழை கொடுக்க முடியும், இவங்க எல்லாருமே அந்த வாழோட தான் இருப்பாங்க, சண்டை போடுவாங்க, அது எல்லாமே உங்களோட ஒரு உரிமை மாதிரி, அதை எப்படி நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு கூட்டத்தில் இருக்க ஒருத்தன் கேட்க, அவ்வளோதான் இந்த வில்லனோட பையன் ஒருத்தன் கண்ணை கட்டுறான். அவன் ஓடி போய் அவனோட பவரை வச்சு அவன் நெஞ்சிலே ஒரு அடி அடிச்சிடறான். நம்ம லஞ்சான் தான் அவரை பிடிச்சிடுறாரு. பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே அவர் நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துறாரு. நம்ம ஹீரோ தான் செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவருக்குள்ளே இருக்க அந்த கோல்டன் கோர் மெல்ட் ஆகிடுச்சான். அது அவங்க உயிரை சொல்கிறாங்களா இல்லை மேஜிக் பவரை சொல்கிறாங்களான்னு தெரில, போக போக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எல்லாருமே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க, எது இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிளானுக்கு இப்படி ஒரு பவர் இருக்கனால தான் மித்த எல்லா கிளானையுமே இவங்க பிடிச்சி ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க.
அப்போ தான் அந்த பையனை சொல்கிறான், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதா, யாரெல்லாம் என்னை எதிர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ இதுதான் உங்களுக்கு கிதி, ஒழுங்காக சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லா டைமே அவங்கள்ட்ட இருக்க வாலெல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு புக்கு கொடுக்குறாங்க. அந்த புக்கில் என்ன இருக்குன்னா, இந்த வெண்கிளான் இருக்காங்கல்ல, இவங்களோட பழமொழிகள் இவங்கள பற்றி மட்டும்தான் அதில் இருக்குது, இதைத்தான் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே தான் நம்ம தங்கச்சியை கட்டுறாங்க. அவள் வந்து சோகமாக இருக்கா, அவங்க 2 பேரும் அங்கே எப்படி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் பரவாயில்ல, நல்லா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அம்மா கத்திட்டு இருக்காங்க, என்ன நீங்கள் கவலைப்படாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா, வாலெல்லாம் பிடிங்கிட்டாங்களா, கட்டாயப்படுத்தி மான்ஸ்டர்லாம் வேட்டையாட வைக்கிறாங்களா, அவங்க என்ன தான் செய்ய காத்திருக்காங்களோ, அதோட அந்த ஸ்கூலுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் இங்கே நம்ம ஹீரோ கட்டுறாங்க. இது மாதிரி அவங்க படித்த ஸ்கூலில் தான் எரிச்சிட்டாங்களா, அது வந்து இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும், இது எரிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவன் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி போன மாதம் தான் எரிச்சிருக்காங்க, அதோட அந்த லீடரையும் வந்து ரொம்ப அடிச்சு போட்டாங்களா, அதனால அவர் இன்னும் கோமால தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். லஞ்சானுக்கு என்னாச்சு, அவனுக்கு எதாவது அடிபட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் சொல்கிறாங்க, அங்கே இருக்க லைப்ரரி எரிச்சு விடலான்னு போயிருக்காங்க, லஞ்சான் தான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு குறுக்கையில் நின்றுருக்கான், அதனால இவனோட காலை உடச்சி விட்டுட்டாங்களாம் அப்படின்னு எல்லாத்தையுமே சொன்னோன்னே ஹீரோவும் கேட்டுட்டு அங்கே தான் லஞ்சான் உட்காந்துருப்பான். இவன் விறுவிறுன்னு போயிட்டு முதுகு கட்டிகிட்டு இருக்கான், மேலே ஏறிக்கோ லஞ்சான், உனக்கு தான் கால் வலிக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு லஞ்சான்னு சொல்லிடுறான், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அங்கே பார்த்தா காவலாளிகள்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, இது மாதிரி சீக்கிரம் போய் கண்டுபிடிங்க, நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அந்த மேடு சொல்லிக்கிட்டு இருக்கா, இது மாதிரி மான்ஸ்டர் இருக்க ஒரு குகையை கண்டுபிடிக்கணுமா, சீக்கிரம் கண்டுபிடிங்க, கண்டுபிடிக்கலன்னா பனிஷ்மெண்ட் விடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் போகிறப்ப தான் அங்கே ஒரு பொண்ணு சவுண்டு கேட்குது, விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. என்னடான்னு போயிட்டு பார்த்தா அங்கே அந்த வில்லப்பைய தான், அங்கே ஒரு அழகான பொண்ணை பார்த்துருப்பாங்க, அந்த பொண்ணை தான் பிடிச்சி வம்பிழுத்துட்டு இருக்கா, இது மாதிரி எனக்கு முத்தம் கொடுக்க மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நடந்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அங்கே குறுக்கில் வந்துட்டு அவனை தடுத்துட்டு, ஏன் நீங்கள் இவ்வளோ அவசரப்படுறீங்க, நான் உங்களுக்கு ஒன்று வேற ஒன்று வச்சுருக்கேன், இதை பார்த்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு புக்கு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்கான். இவனும் நிஜம் நினச்சிக்கிட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பேன். அங்கே அந்த மேடு வந்துடுறான், இது மாதிரி குகையை கண்டுபிடிச்சாச்சா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லனை கூட்டிகிட்டு இருக்கா. அப்போ வந்து அந்த பொண்ணை பார்த்துடுறா, அவளும் இங்கே இருக்கிறத பார்த்துட்டு அந்த மேடுக்கு கோபமாக வருது, இவன் இங்கே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த வில்லனை கூட்டிகிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோ வந்து இந்த பொண்ணுகிட்ட ஜாலியாக பேசி காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் இவங்க எல்லாரையுமே அந்த குகைக்கு கூட்டு போக ஆரம்பிச்சிடறாங்க இந்த மான்ஸ்டரை வேட்டையாடுறதுக்காக. இப்போ எல்லாருமே இந்த குகைக்குள்ளே வந்துடுறாங்க. பார்த்தா குகைக்குள்ளே வந்து இன்னும் அந்த மான்ஸ்டரை காணும், நம்ம வந்து 2 மணி நேரம் ஆகுது, இன்னும் அந்த மான்ஸ்டரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்போம் தான் அந்த வில்லமையை சொல்லிட்டு இருக்கான், எவ்வளோ நேரம் டயத்தை வேஸ்ட்டாக்குவீங்க, யாரையாச்சும் பிடிச்சி ரத்தம் வர வைங்க, அந்த ரத்தம் வடைக்கு மான்ஸ்டர் வெளில வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த மேடு இருக்கல்ல, இவளுக்கு தான் அந்த அழகான பொண்ணு மேலே ஒரு கண்ணாச்சு, ஏன்னா வில்லனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி ரத்தம் வர வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வில்லன் பார்க்குறான், ஏன் அவள் வேற யாராச்சும் சூஸ் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் வந்து பார்க்குறான், ஏன் அவளை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளை பிடிச்சி கட்டி வைங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு பயந்து போய் ஒருத்த பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான், அவனா நவுந்துடுறான், ஏன்னா வந்து இவளுக்கு உதவி செய்கிற நினைக்கிறவங்களுக்கும் தண்டனை உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதனால அவன் நவுந்துக்கிறான்னா இந்த பொண்ணு பயந்து போய் ஓடி போய் லஞ்சான் பின்னாடியும் இன்னொருத்தன் இருப்பான், அவன் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். அவன்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இப்போ வழி விடுறீங்களா இல்லை உங்களுக்கும் தண்டனை கொடுக்குவான்னு சொன்னால் கூட இவங்க 2 பேரும் நகர மாட்டாங்க, நம்ம லஞ்சானாச்சே எப்படி விடுவோம் அப்படியே தான் நின்றுட்டு இருக்கான். உடனே இவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், இல்லை என்னடா எனக்கு எதிராகவே சதி செய்கிறீங்களா, கிளர்ச்சி செய்கிறீங்களா, இப்போ மட்டும் நீங்கள் 2 பேரும் நகரல, உங்கள் 2 கிளானை சேர்ந்த எல்லாருமே நீங்கள் செத்துருவீங்க, உங்களை உயிரோடையே வெளில விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொன்னா கூட இவங்க 2 பேரும் நகரவே மாட்டாங்க. அப்பதான் பார்த்தா அந்த பொண்ணை பிடிச்சி யாரோ இழுத்துட்டு இருக்காங்க, யாருன்னு பார்த்தா நம்ம லஞ்சான் கிளானை சேர்ந்த ஒரு பையன் தான் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான், ஏன்னா அவங்க கிளானுக்கு பிரச்சனை வந்துடும்ல. அதை பார்த்தோன்னே லஞ்சானுக்கும் வந்து அவனையே தூக்கி அடிச்சிடறான். அவ்வளோதான், இந்த வில்ல பையனுக்கு கோவம் வந்துடுது, இங்கே இருக்க எல்லாருமே கொண்டு குவிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவ்வளோதான், எல்லாருக்குமே சண்டை வர ஆரம்பிச்சிது. லஞ்சானோட சேர்ந்து அவங்களோட கிளான்ஸு சண்டை போடுறாங்க, அந்த ஜின்னோட சேர்ந்து அவங்களோட கிளான்ஸு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு எதிராகவே இப்படி பண்ணுறீங்களா, உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லன் கத்திக்கிட்டு எல்லாருமே இன்னைக்கு கொண்டு குவிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், ஆமாம் நீ சொல்கிறது சரிதான், யார் தன்னோட கிளானில் இருக்க பவரை யூஸ் பண்ணி தப்பு செய்கிறாங்களோ அவங்கள கொலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த வில்லன் கேட்டுட்டு என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ தான் திருப்பி நம்ம ஹீரோ சொல்கிறான், அதாவது தன்னோட கிளான் பவரை யூஸ் பண்ணி யார் தப்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கு மரண தண்டனை கூட கொடுக்கலாமா, ஏன்னா அப்போ தான் வந்து ஃப்யூச்சர் ஜெனரேஷனும் எச்சரிக்கையாக இருப்பாங்க இது மாதிரி தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இதை வந்து வில்லன் யோசிச்சு பார்க்குறான். பார்த்தா வில்லனை தானே அவன் சொல்லியிருக்கான், அவன் தானே இப்போ பவர் அவன் தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தோன்னே இந்த வில்லனுக்கும் வந்துடுது, எவ்வளோ தைரியம் தான் இப்படி பேசுவேன், இப்படிலாம் பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையா, ஒரு மாஸ்டர்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சத்தம் போடுறப்ப இப்போ ஹீரோ கத்துறான், என்னடா நீ வந்து உங்கள் கிளானே அசிங்கப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா இவன் கொடுத்தான்னா ஒரு புக்கு, இவங்க கிளான் எழுதின ப்ராவர்ப்ஸ் எல்லாம் இருக்கும், இவங்களோட ஹெட்டு தான் அதை எழுதியிருப்பாருன்னு சொல்லிட்டு இந்த கிளானை உருவாக்குனவர் தான் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாரு.
அதைத்தான் இவன் படிச்சுட்டு சொல்லியிருக்கான். அப்போ உன்னோட கிளானோட ஃபவுண்டரே நீ அசிங்கப்படுத்துறியா, இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா, உனக்கு மரண தண்டனை கூட கொடுக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். உடனே இந்த வில்லனுக்கு கோவம் வந்துருது. டே வேயுஷி, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை ஓங்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடியே அந்த கோல்டன் கோரை மெல்ட் பண்ணுவான் தெரியுமா, ஒருத்தன் பவர் வச்சிருப்பானே, அவனும் ஓடி வந்துகிட்டு இருக்கான். இதை ஹீரோ பார்த்துறான். இந்த வில்லன் கிட்டக்க ஓடி வந்தோடனே அவன் கையில இருக்க வாழை பிடுங்கி அவன் கழுத்துல வச்சு, உங்க மாஸ்டருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா எல்லாரும் இப்ப அசையாம நிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். இந்த வில்லனும் பயந்துகிட்டு, டே யாரும் நவராதீங்கடா, அப்படியே நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கப்பயே பின்னாடி அந்த மான்ஸ்டர் எந்திரிச்சிருது. எல்லாம் கத்துறாங்க, வைவுஷி இவன் பின்னாடி தான் அந்த மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏதோ டைனோசர் நினைச்சேன், பார்த்தா இது ஒரு பெரிய ஆம மான்ஸ்டரா. இவங்க அம்பெல்லாம் வர்றாங்க, அதுக்கு எதுவுமே ஆகல, ஷீல்டு மாதிரி இருக்கு. ஹீரோ உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் அந்த பொண்ணு கத்துற சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா மேடு தான் அவளை பிடிச்சி வச்சு அவளுக்கு சூடு வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அந்த வில்லனுக்கு இவளை பிடிச்சிருக்கு, இவளை ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இவ இப்படி சைடு கேப்பில் இப்படி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அதை பார்த்துட்டு வேகமா அவ வந்து அவளுக்கு சூடு வைக்கிறதுக்கு முன்னாடி இவன் குறுக்கையில வந்து அந்த சூடை வாங்கிக்கிறான். அதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.